श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। जानकी कांत स्मरणे जय जय राम राम। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। நமஸ்காரம். தசரதர் தனக்கு நிகரான பகைவனோ தனக்கு மேலான பகைவனோ யாரையும் சந்தித்ததில்லை. தேவலோகத்தை இந்திரன் ஆட்சி செய்வது போல பூலோகத்தை அவர் ஆண்டு வந்தார். மந்திரிகளால், திறமை வாய்ந்த மந்திரிகளால் சூழப்பட்டவர். அப்படி கீர்த்தி வாய்ந்த, தர்மம் அறிந்த, தவம் செய்கிறவருமான அந்த தசரதருக்கு வம்சத்தை பெருக்குகின்ற புதல்வன் இல்லை. அவருக்கு ஒரே கவலை. இந்த கவலையோடு இருந்த அந்த தசரத மன்னன் நான் ஏன் அஸ்வமேத யாகம் செய்யவில்லை என்று தனக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது முதல் மந்திரியான சுமந்திரரை பார்த்து புரோகிதர்களான சுயக்ஞர், வாமதேவர், காஷ்யபர், வசிஷ்டர், என்னுடைய மற்ற ஆச்சாரியர்கள், அமைச்சர்கள் அனைவரையும் சீக்கிரமாக அழைத்து வாரும் என்று சொன்னார். அதனால் உடனே சுமந்திரர் வேகமாக நடை உள்ளவர். தானாகவே வேகமாக போய் அந்த ஞானிகள்லாம், வேதங்களில் கரை கண்டு அந்த ஞானிகள்லாம் ஒன்று சேர்ந்திருந்தாலாம். அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்தார். அரசர் அவர்களுக்கெல்லாம் தகுந்த மரியாதை செய்துவிட்டு ரொம்ப ஒரு இனிமையான வார்த்தைகளால் அவர்களை பார்த்து, புத்திரம் நிமித்தமாக நான் தவிக்கிறேன், எனக்கு இன்னும் புத்திர பாக்கியம் ஏற்படவில்லை, அதற்காக அஸ்வமேதம் என்னும் வேள்வியை செய்யலாம் என்று எண்ணுகிறேன். ஆகையால் அந்த கர்மத்தை சாஸ்திரங்களில் எப்படி விதித்திருக்கிறார்களோ அப்படியே பண்ண ஆசைப்படுகிறேன். இந்த விஷயத்தில் என்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்ன செய்யணுமோ அவையெல்லாம் விசாரிக்கப்படட்டும் என்று சொன்னார். அந்த முனிவர்கள் வசிஷ்டரை முதன்மையாக கொண்டவர்கள். தசரதரை பார்த்து நல்லது நல்லது என்று கொண்டாடிவிட்டார்கள். அரசனே, புத்திர நிமித்தமாக இந்த தர்ம சம்பந்தமான எண்ணம் உங்களுக்கு எப்பொழுது உண்டாயித்தோ அதனால் நீர் உமது இஷ்டப்படியே புதல்வர்களை அடையப் போகிறீர்கள். யாகத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்க்கப்படட்டும், குதிரையும் விடப்படட்டும், சரையு நதியின் வடகரையில் யாகசாலை அமைக்கப்படட்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டு சந்தோஷமடைந்தான் தசரத மன்னர். மந்திரிகளை பார்த்து, என்னுடைய ஆச்சாரியர்களுடைய கட்டளையால் இப்பொழுது பொருள்கள் சேகரிக்கப்படட்டும், நல்ல திறன் படைத்தவர்களால் பாதுகாக்கப்பட்ட குதிரை புரோகிதர்களோடு கூட விடப்படட்டும், சரையு நதியின் வடகரையில் யாகசாலை நிர்மாணிக்கப்படட்டும், விதிப்படி யாகத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய சாந்தி கர்மாக்கள் எல்லாம் செய்யப்படட்டும். இந்த வேள்வியானது எல்லா அரசர்களாலும் அடைவது மிகவும் அரிது. வேள்வி நடைபெறும்போது ஏதாவது குறைவு ஏற்பட்டால் கடுமையான அபராதம் விளையும். பிரம்மராட்சசர்கள் இந்த வேள்வியை கெடுக்கும் வழிகளை தேடுவார்கள். அதனால் யாகத்தினால் தடைபெற்ற எஜமானன் நாசத்தை அடைந்து விடுவான். ஆகையால் இந்த யாகமானது விதிப்படி எவ்வாறு முடிவு பெற வேண்டுமோ அவ்விதமான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். நீங்கள்தான் இதை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் என்று சொன்னார். அமைச்சர்கள் எல்லாரும் தங்களுடைய அரசன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு கட்டளைப்படியே செய்கின்றோம் என்று பதில் சொன்னார்கள். அரசனையும் கொண்டாடினார்கள். பிராமணர்களும் அரசனிடம் விடைபெற்று கொண்டு வந்தபடி திரும்பி போனார்கள். அரசர் மந்திரிகளுக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தம்முடைய இருப்பிடம் போய் சேர்ந்தார். தசரதன் அப்பொழுது அந்தப்புரத்தை அடைந்து தன்னுடைய மனைவிகளை பார்த்து, புத்திரன் நிமித்தமாய் நான் யாகம் செய்யப் போகிறேன், நீங்கள் தீட்சையை அடையுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவரோட முகம் தாமரை போல், அந்த ஸ்ரீகள் தசரதனுடைய மனைவிகளுடைய முகம் தாமரை போல் இருக்கின்ற முகங்கள் ஹேமந்த் ருதுவிட முடிவில் மலர்கின்ற தாமரை போல விளங்கிட்டு. அப்போ சாரதி சனத்குமார் என்ன சொன்னாருங்கிறத சுமந்திரர் சொல்கிறது, ரோமபாதரோட அங்கதசத்தில் மழை இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த சாரதியும் தசரதனுக்கு முதல் மந்திரியுமானவர் சுமந்திரர் ராஜாவை பார்த்து, முனிவர்களான ரித்துவுக்குகளால் உபதேசிக்கப்பட்ட ஒரு கதையானது கிழவனாகிய என்னால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கேட்கப்பட்டிருக்கு. முன்னொரு காலத்தில் சனத்குமாரர் உமக்கு புத்திரன் உண்டாவதை குறித்து முனிவர்கள் நடுவில் ஒரு கதையை சொன்னார். அதை நான் இப்பொழுது சொல்கிறேன்.
காஷ்யபருக்கு விபண்டகர் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற புதல்வன் இருக்கிறார். அவருக்கு ரிஷ்யசிங்கர் என்னும் ஒரு புதல்வர் உண்டாகப் போகிறார். அந்த முனிவர் காட்டிலேயே எப்பொழுதும் தங்கியிருப்பார். தன்னுடைய தந்தைக்கு பணிவிடைகளையும் செய்து கொண்டு வெளி உலகம் எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் இருப்பார். அவருக்கும் பிரம்மச்சரியம் என்று ரொம்ப உயர்வாக சொல்லப்படும் நிலைக்கும் மாறுபாடு ஏற்பட போகிறது. அக்னிஹோத்ரியாக உள்ள தன்னுடைய தந்தைக்கு பணி செய்து கொண்டிருந்த அவரோட காலம் நன்றாக கழிந்து வந்தது. அந்த நேரத்தில் அங்க தேசத்தில் ரோமபாதர் என்கின்ற அரசர் புகழ்பெற்று விளங்கப் போகிறார். அந்த ராஜாவோட அதர்ம கொடுமையினால் எல்லா பூதங்களுக்கும் பயத்தை உண்டாக்கும். மழை இல்லாமல் பஞ்சம் உண்டாகப் போகிறது. மழை இல்லாத அளவில் ராஜா ரொம்ப துயரமடைந்து ஞானிகளான பிராமணர்களை எல்லாம் உடனே அழைத்து வர சொல்லுவார். அப்பொழுது அவர்களை பார்த்து, தர்மத்தை எல்லாம் ஆராய்ந்து நீங்கள் இதற்கு பிராயசித்தம் என்ன செய்ய வேண்டுமோ அதை தெரியப்படுத்துங்கள் என்று கேட்பார் அந்த ராஜா. வேதங்களில் கரை கண்ட அந்த அந்தணர்கள்லாம் ராஜாவை பார்த்து, ஏ ராஜா, எல்லா வழிகளை கொண்டும் அந்த விபாண்டகரது புத்திரரை இங்கே அழைத்து வாரும் என்று சொல்லப் போகிறார்கள். அந்த விபாண்டகர் அது புத்திரர், குமாரர் ரிஷ்யசிங்கர். அவர் ஒன்றுமே உலகமே தெரியாதவர், ஆண் பெண் வித்தியாசம் எதுவுமே அறியாதவர், வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது எதுவுமே தெரியாதவர். அவரை எப்படியாவது ரிஷ்யசிங்கரை அழைத்து வந்து அவரை இங்கே நன்கு பூஜை செய்து அவருக்கு உம்முடைய புதல்வியான சாந்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து விடும் என்று சொல்லப் போகிறார்கள். அப்போது அந்த அரசர் கவலையுற்று எந்த உபாயத்தை கொண்டு அந்த பிரம்மச்சாரியை இங்கே வரவழைக்கலாம் என்று ஆலோசிக்கப் போகிறார். மந்திரிகளையும் முனிவர்களையும் இதற்காக போய் வரும்படி அங்கிருந்து அனுப்ப தீர்மானித்த போது எல்லாரும் ராஜாவை பார்த்து, நாங்கள் போக மாட்டோம் என்று தெரிவிக்கப் போகிறார்கள். ஆனாலும் நாங்கள் எல்லோரும் ஆலோசித்து எப்படியாவது அந்த பிராமணரை விடம் அழைப்பித்துக்கிறோம் என்று ராஜாவிடம் சொல்லப் போகிறார்கள். அந்த முனிவரோட குமாரன் அந்த தேசத்து ராஜாவால் விலைமாதர்களை கொண்டு அழைக்கப்பட்டு உடனே மழையும் வரப்போகிறது. குமாரியான சாந்தையும் அவருக்கு விவாகம் செய்து கொடுக்கப்படுவாள். மருமகனாகிய ரிஷ்யசிங்கர் உமக்கு புத்திரனை உண்டு பண்ணப் போகிறான் என்று சனத்குமாரரால் சொல்லப்பட்டது. அது இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சுமந்திரர் சொன்னார். சுமந்திரர் சொன்ன அந்த மொழிகளை கேட்டவுடன் தசரதர் மிகவும் ஆனந்தமடைந்தவராக சுமந்திரரை பார்த்து, அப்படியிருந்தும் அந்த ரிஷ்யசிங்கர் எவ்விதம் கொண்டு வரப்பட்டார், அதையும் நீரே எனக்கு விவரமாக சொல்லட்டும் என்று சொன்னார். இந்த இடத்துல தசரதன் அந்த சப்தவேதிங்கிற பானத்தை பிரயோகித்து, சப்தவேதி அப்படின்னா சப்தம் இருக்கிற திசையை நோக்கி பானத்தை எய்து, லட்சியத்தை பார்க்க வேண்டாம், எய்து அந்த குமாரனை, வயதானவர்களின் குமாரனை கொன்றுவிட்டான். அதனால் அந்த சவத்தை தூக்கி கொண்டு அந்த தாய் தந்தையரிடம் எடுத்துக்கொண்டு சென்றபோது அவர்கள் சாபமிட்டார்கள். எப்படி புத்திரசோகத்தால் நாங்கள் துக்கிக்கிறோமோ, மரணமடைகிறோமோ, உமக்கும் புத்திரசோகத்தால் மரணம் ஏற்படும் என்று சாபமிட்டார்கள். தசரதன் அப்பொழுது மகிழ்ந்தானாம், தனக்கு புத்திரபாக்கியம் உண்டு என்று. ரிஷ்யசிங்கரை ரோமபாத மன்னர் அழைத்து வந்த கதையை சுமந்திரர் தசரதுக்கு சொல்கிறார். இப்போ அரசே, ரோமபாதனோட மந்திரிகள் எவ்வாறு அந்த ரிஷ்யசிங்கரை கொண்டு வந்தார்கள் என்பதை நான் சொல்கிறேன், கேட்டருளுங்கள். புரோகிதர் மந்திரிகளோடு கூடின அந்த ரோமபாதரை பார்த்து, இந்த அபாயமற்ற உபாயம் ஒன்று எங்களால் சிந்திக்கப்பட்டிருக்கு, தவத்திலும் வேதம் ஓதுதலிலும் சிந்தையை செலுத்திய அந்த ரிஷ்யசிங்கர் பெண்களையும் சிற்றின்ப சுகங்களின் சுகத்தையும் அறியாதவர், மனிதர்கள் மனத்தை இழுக்கக்கூடியதும் புலன்களின் செயல்களை எழுப்பக்கூடியதுமான இந்த உபாயத்தினால் அவரை சீக்கிரமாகவே நகரத்துக்கு அழைத்து வருகிறோம். நல்ல அழகுள்ள விலைமாதர்களாகிய நங்கையர்கள் நன்றாக அலங்கரிக்கப்பட்டவர்களாய் அவ்விடம் போகட்டும். அந்த முனிவர் அவர்கள் பல பல உபாயங்களினால் வஞ்சித்து அவரை சந்தோஷமடைய செய்து இங்கே அழைத்து வருவார்கள் என்று அவருடைய யோசனையை சொன்னார்கள். அந்த ரோமபாதர் மன்னரும் சரி, அவ்வாறே செய்யப்படட்டும் என்று உத்தரவு கொடுத்தார். புரோகிதரும் மந்திரிகளும் அவ்வாறே செய்தார்கள். விலைமாதர்களும் ரிஷ்யசிங்கர் வசிக்கின்ற அந்த பெரிய காட்டை அடைந்தார்கள். அங்கே ஒரு பெரிய
ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆசிரமங்களில் வசிக்கின்ற அந்த ரிஷி புதல்வரை பார்ப்பதற்கு பல முயற்சிகளை செய்தார்கள். அந்த ரிஷி புதல்வரும் அப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருந்து கொண்டு ஆசிரமத்திலேருந்து வெளியில் வரவே இல்லை, கிளம்பவே இல்லை. அந்த ரிஷி புதல்வர் பிறந்தது க்ஷணத்திலேருந்து ஒரு பெண்ணையாவது வேறு ஒரு புருஷனையாவது வேறு நாடு நகரங்களில் ஏற்பட்ட பலவிதமான பொருள்கள் எதையுமே அவர் பார்த்தது கிடையாது. அப்போது ஒரு சமயம் அந்த விபண்டகரோட புதல்வர் தற்செயலாக வெளியில் அந்த அழகிய பெண்களை பார்த்தார். ரொம்ப நேர்த்தியாக அழகாக ஆடை ஆபரணம் அணிந்து ரொம்ப இனிமையான குரலோடு பாடுகின்ற அந்த பெண்கள் எல்லாரும் அந்த முனிவரோட புதல்வர்கிட்ட போய் பார்த்து, அந்தனரே நீங்கள் யார்? தனித்திருக்கும் இந்த ஜனமில்லாத பயமில்ல காட்டில் ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம், எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இதுவரை அவர் பார்க்காத அந்த அழகிய உருவங்கள் அமைந்த அந்த பெண்களை பார்த்து தன்னோட தந்தையை பற்றி அவர்களிடம் சொல்வதற்காக அவர் யோசித்தார். என்னுடைய அப்பா பேர் விபண்டகர், நான் அவருக்கு சொந்த புதல்வன், என் பெயர் ரிஷ்யசிங்கன், என்னை பற்றி உலகத்தில் தெரிந்திருக்கும், இங்கே பக்கத்தில் எங்களோட ஆசிரமம் இருக்குது, மங்களகரமான பார்வையும் அழகு வாய்ந்த உங்களுக்கு முறைப்படி நான் இங்கே அதிதி பூஜையை பண்ணுறேன் என்று சொல்கிறார். ரிஷிகுமாரோட அந்த வார்த்தைகளை கேட்டோன்னே அந்த பெண்களுக்கும் ஆசை பிறந்தது. எல்லாரும் அவரோட ஆசிரமத்தை பார்க்கறதுக்கு அவரோட கூட போனார்கள். ரிஷி புதல்வன் அங்கே வந்த எல்லாருக்கும் அர்க்கியம் பாத்தியம் அவையெல்லாம் கொடுத்து, கிழங்கு பழம் இவையெல்லாம் கொடுத்து அவர்களை நல்லா உபச்சாரம் பண்ணார். ரொம்ப மகிழ்ச்சி கொண்ட அந்த பெண்கள்லாமும் அந்த உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அவளுக்கு பயம், அந்த விபண்டக முனிவருக்கு அவர் வந்துட்டா என்ன பண்ணுறது, அதனால் அந்த இடத்த விட்டு வேகமாக திரும்பி போகணும்னு நினச்சான். அதனால் அவர் ரிஷிகுமாரனை பார்த்து, ஏ பிராமணரே, நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த பழங்களை பதிலுக்காக எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும், தாமதிக்காமல் அவைகளை உடனே புசித்து விடும், மங்களம் ஏற்படட்டும் என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு அவரை கட்டி அணைத்துண்டு அவர்கள் கொண்டு வந்த பலவிதமான ருசியுள்ள மோதகங்கள் பலவேறு தின்பண்டங்கள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தார்கள். எப்போதும் காட்டிலேயே வசித்து வந்தாரே, அவர் இதுக்கு முன்னாடி ருசி பார்த்தே இராத அந்த தின்பண்டங்களை பார்த்து அதெல்லாம் புசித்தார். அவையெல்லாமும் பழம் என்றே அவர் நினைச்சார். அப்போது அந்த பெண்கள் அவரோட தந்தை கிட்ட பயம் வந்துடுத்து, ரொம்ப பயம். அதனால் அந்த ரிஷிகுமாரன் கிட்ட தங்களுக்கு ஒரு நோன்பு இருக்குது, அதனால் நாங்கள் உடனே கிளம்பி போகணும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவரிடமிருந்து விடைபெற்று சென்று விட்டார்கள். அவர்கள் போன பிறகு அந்த முனிக்குமாரர் ரிஷிசிங்கருக்கு கவலை ஏற்பட்டு போச்சு, கவலை மிகுதியாயிட்டு, நிம்மதி இல்லாத மனம் கொண்டவராயிட்டார். அப்படியே இங்கும் அங்கும் அலைஞ்சார். அதனால் மறுநாள் அந்த ரிஷிகுமாரர் முதல் நாள் தான் பார்த்த அந்த பெண்மணிகள் எங்கே அவர் பார்த்தாரோ, எங்கே அவர்கள் காணப்பட்டார்களோ அந்த இடத்துக்கு மறுபடியும் சேர்ந்தார். எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட மகான், அவளே இந்த மாதிரி கீழே ஊந்துடுறான்னா அந்த நிலைமை அந்த மாதிரி. அப்போது அந்த இடம் வந்துட்டுருக்கிற அந்த முனிக்குமாரரை பார்த்து அந்த பெண்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் அடைந்து அவரை எதிர்கொண்டு கிட்ட நெருங்கி உரையாடுறா. நண்பரே, எங்களோட ஆசிரமங்களுக்கும் நீங்கள் வாருங்கள், அங்கே நீர் இதுவரை பார்த்துடாத அநேக விதமான கிழங்குகள் படவைகள் எல்லாம் இருக்குது, இங்கே நடைபெற்றதை விட அதிக உபசாரத்தை அங்கே உங்களுக்கு அளிக்க முடியும் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடனே முனிக்குமாரரும் அவர்களோடு செல்றதுக்கு எண்ணினார். அப்போதே இந்த பெண்கள் இவரை அழைத்து சென்றார்கள். அந்த முனிவர் ரிஷிசிங்கர் அந்த நாட்டு உள்ள நுழைந்த உடனேயே வருண பகவான் சந்தோஷம் அடைந்தார். பெரிய அளவில் மழை பெய்ய ஆரம்பித்தது. மழையோடனேயே அந்த நகரத்தை அடைந்த அந்த முனிவரை அந்த நாட்டு ராஜா ரோமபாதர் எதிர்கொண்டு அழைத்து விதிப்படி அவருக்கு அர்க்கியம் பாத்தியம்லாம் கொடுத்து அவர் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அவரோட அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு கவலை இல்லாமல் ஆயிட்டார். அதற்கு பிறகு அந்த புறத்தை அடைந்து சாந்தமாக உள்ள சாந்தை அப்படிங்கிற தன்னோட பெண்ணை அந்த முனிக்குமாரருக்கு மனம் புரிவிக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தை தெரிவித்தார். அப்போ அந்த மாதிரி விவாகம் செய்து கொடுத்து மனமகிழ்ச்சி அடைந்தான் ராஜா.
முனிகுமாரனும் சாந்தையோடு நன்றாக பூஜிக்கப் பெற்று அங்கேயே தங்கியிருந்தார். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.